ஸோ அட் லாஸ்ட் லாஸ்ட் மேட்ச் ஆஃப் த டே வடுகப்பட்டி GPCC 2024 நடத்தக்கூடிய 1.5 லட்ச ரூபா டோர்னமெண்ட்டுடைய முதல் நாளுடைய இறுதி ஆட்டம். மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லைப்பட்டி வர்சஸ் தங்கப்ப உடையான்பட்டி. ஸோ டாஸ் வின் பண்ண தங்கப்ப உடையான்பட்டி எலெக்டட் டு ஃபீல்ட் ஃபர்ஸ்ட். இந்த மேட்சுக்கும் 8 ஓவர், ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணோம். ஸோ தங்கப்ப உடையான்பட்டி இங்கே பவுலிங், எல்லைப்பட்டி பேட்டிங். ஸோ லாஸ்ட் மேட்ச் அண்ட் த மோஸ்ட் அவைட்டட் மேட்ச் ஆஃப் த டே. இந்த மேட்சை வின் பண்ணுறவங்க இந்த டோர்னமெண்ட்டுடைய முதல் அணியாக செமிஃபைனலுக்கு முன்னேறி போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய செமிஃபைனலுக்கு முன்னேறி போவாங்க. அட் த சேம் டைம் ஒரு ப்ரைஸை செக்யூர் பண்ணுவாங்க. அந்த ப்ரைஸ் பெரிய ப்ரைஸாக இருக்க போகுது. ஸோ எல்லைப்பட்டியா தங்கப்ப உடையான்பட்டியா அப்படின்றது இன்னும் 8 ஓவரில் தெரிஞ்சிடும். எக்ஸாக்ட்லி இங்கே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாண்ட எல்லா டீமும் காலி. வெல் பிளேட். பலார்னர பால் வந்த திசையிலேயே சந்தித்த முதல் பந்திலேயே இங்கே ஒரு பவுண்டரி. ஸ்டார்ட்ஸ் வித் பவுண்டரி ஃப்ரம் சுப்பு பேட்ல இருந்து. எக்ஸலன்ட் ஷாட் பிளேஸ்மெண்ட். பால் வந்த திசையில சூப்பர்பா பிளேஸ் பண்ணாருன்னு சொல்லலாம். 2 ஃபீல்டருக்கு நடுவுல ஏந்திருக்காரு லாங் ஆஃப்ல. அங்க ஆள் இல்ல. டபுள் மைண்டட் ஷாட். பவுண்டரி போடலாம். 2 ரன் கிடைச்சிருக்கீங்க. சோ ஃபார் சோ குட். நல்லா போட்டுட்டு இருக்காரு. பவுலிங்கும் சரி பேட்டிங்கும். Good shot, chance for mid wicket திசையில நீர்பலனி கார்த்தி. Lovely taken. 9ல வச்சு ஜம்ப் பண்ணி ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு. முதல் விக்கெட்டையும் பிடிக்கிறாங்க. ஸோ செலிப்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அமான். முதல் ஓவரை விக்கெட் ஓவரா மாத்திருக்கிறாரு அமான். ஒரு பவுண்டரி அடிச்ச பேட்ஸ்மேனை பழிக்கு பழி பந்து போட்டு விக்கெட் எடுத்து நல்ல ஒரு செலிப்ரேஷனை முடிச்சிருக்காரு இங்க அமான். குட் ஸ்டார்ட் அவங்க டீமுக்கு. நல்ல கேட்ச் கார்த்தி. கிரெடிட்ஸ் கோஸ் டு ஹிம். அந்த பக்கம் விண்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் பவுண்டரி லைனை ஒட்டி போயிடுச்சு பால். கரெக்டாக ஜம்ப் எடுத்து பிடிச்சிருக்காரு. Only taken Karthi. நல்ல ஷாட். ஒரு ஃப்ரீ ஸ்விங் லெக் ஸ்டம்பில். அங்கே ஆள் வச்சு தான் போட்டிருக்காங்க. நல்ல ஃபீல்டிங் கார்த்தி. விக்கெட் கொடுத்துருக்காங்க. முத்துவோட விக்கெட் இங்கே பறி போகுது. கண்டிப்பாக 2 ரன் ஓட முடியும் அப்படின்னு நினச்சி அவர் ஓடிட்டாருன்னு நினைக்கிறேன். பட் பூச்சி இங்கே வரவே இல்லை. அவருடைய எண்டு தான் அவர் தான் கால் பண்ணணும். ஸோ முத்துராம் உடைய விக்கெட் மீண்டும் பறி போகுது. போன மேட்ச் தொடர்ந்து இந்த மேட்சும் நம்மளுக்கு ஏமாற்றம் அளிக்கிறார் முத்துராம் பேட்டிங்ல. குட் ஷாட். கேப்ல போயிருக்கு. 1 பவுன்ஸ். குட் ஸ்டாப் கார்த்தி அகைன். எல்லா இடத்துலையும் அவரே இருக்காரு. வெயிட் வெயிட் வெயிட். ப்ரெஷர் பண்ணாதீங்க. நாட் அவுட் சொல்லிட்டாங்க. சுவிட்சுக்கான ட்ரை. டாட் பால். ஒரு கன்சிஸ்டன்ட் பவுலர்னு சொல்லலாம் பாலாஜியை. போன ஓவர்லேருந்து சுத்தமாக ஒரு ஓவரில் ரன்னே வரவே இல்லை. சூப்பராக போட்ட 2 ஓவர் போட்டு வெறும் 16 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்துருந்தாரு போன மேட்ச்சில். விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கலனாலும் பவுண்டரிஸ் சுத்தமாக வரல. யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். பிளேடு. குட் ஷாட். பவுண்டரி. ஸோ சுவிட்சில் எப்போல்லாம் பேட்டில் படுதோ அப்போல்லாம் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருக்குது. சுவிட்சில் அகைன் எக்ஸலன்ட் டைமிங். சரியா படலை. ஆனாலும் பவுண்டரி பிச்சுக்கிட்டு போயிருக்கு பின்னாடி திசையில். ஸோ பேஸை யூஸ் பண்ணி எந்த பக்கம் ஃபீல்டர் இல்லையோ அந்த பக்கமாக 2 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு பூச்சி. சுவிட்சிட்டுக்கு பேர் போன பூச்சின்னு வரும்போதே சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி இங்கே 2 பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. சவுதி அரேபியா. ஷாட் அகைன். நல்லா போட்டிருக்கு இந்த முறை. சான்ஸ் ஃபார் பவுண்டரி அகைன். 3வது பவுண்டரி. ஹேட்ரிக் பவுண்டரியா ஹேட்ரிக் சுவிட்சிட்ல பதிவு பண்றாரு பூச்சி. எக்ஸலன்ட் ஷாட். இந்த மாதிரி மிடில் ஆஃப் த பேட்ல தெளிவா பட்டுச்சு. போன மேட்ச்ல நிறைய பந்துகளை வைடாக்கிங் லென்த்ல போட்டிருந்தாரு. 12 பந்துல 11 பந்து 10 பந்து போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா இந்த மேட்ச்ல கொஞ்சம் உடச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு. முன்னாடி பிச் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காரு. அதையும் தெளிவா டைம் பண்ணிட்டு இருக்காரு பூச்சி. குட் ஷாட். வெல் பிளேட். குணா பேட்டிங் வெயிட்டிங். வெல் பால். ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். ஸோ ஜட்டு வந்திருக்காருங்க. போன மேட்சோட ஆட்டநாயகன் விருது பெற்ற ஜட்டு 4 விக்கெட்டை பிடிச்சாரு. பெங்களூர் பிளேயர்ஸோட விக்கெட்ஸ், முக்கியமான மெயினான விக்கெட்ஸ். ஸோ அதனாலேயே அவங்க இங்கே இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ வெற்றிக்கு வித்திட்ட ஜட்டு, ஆட்டநாயகன் விருது பெற்ற ஜட்டு இங்கே. ஜட்டு வெர்சஸ் பூச்சி. போன பால் ஆஃப் ஸ்பின் வேரியேஷன், இந்த பால் லெக் ஸ்பின் வேரியேஷன். ஒரு பாலுக்கும் வேரியேஷன் காமிச்சிட்டு இருக்காருங்க ஜட்டு. குணால் பேட்டிங்க்கு வெயிட்டிங்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஒன் மோர் டாட் பால். ஒரு மாயாஜால பந்து வீச்சாளர் வேரியேஷன் போல ஒரு டீம்ல இருக்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எந்த பக்கம் திருப்பாங்கன்னே தெரியல. ஸோ எக்கனாமிக்கலாக போட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். முதல் 3 பால்ல எந்த ரன்னையும் விட்டு கொடுக்காம. ஒன் மோர் டாட் பால், அனதர் ஒன் டாட் பால். மீண்டும் டாட் பால். இந்த பாலுக்கு ரெடியா தான் இருந்தாரு. ஷார்ட் பாலாவும் இருந்துச்சு. லெக் ஸ்டம்ப்ல லெக் ஸ்பின் வேரியேஷன் தான் போட போறான்னு தெரிஞ்சிச்சு. ஆனாலும் டாட் பால். பேக் ஃபுட் ஷாட், சான்ஸ் ஃபார் கேட்ச். லவ்லி சேக் அண்ட் விக்கெட் மெய்டன் ஓவர் ஆஃப் த டோர்னமெண்ட். முதல் முறையா இந்த டோர்னமெண்ட்ல இன்னைக்கு டேல விக்கெட் மெய்டன் ஓவர் போட்டிருக்காரு ஜட்டு. 5 பந்துகளை டாட் பால் ஆகும். கடைசி பந்துகளை ஒரு வெல் செட் பேட்ஸ்மேனான பூச்சியோட விக்கெட். போன ஓவர்ல ஹேட்ரிக் பவுண்டரி அடிச்ச பூச்சியோட விக்கெட்டை பிடிச்சி இந்த மேட்ச் இந்த ஓவர்ல விக்கெட் மெய்டனா முடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் ஜட்டு. எக்ஸலண்ட் ஓவர் ஃப்ரம் ஹிம். கரெக்டான இடத்துல பந்து போட்டு விக்கெட் ஆளை வச்சு விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. ரியாஸ் ப்ரோ, நீங்க புதுக்கோட்டையா? இல்ல ப்ரோ, நான் வந்து சிவகங்கை மாவட்டம். லைவ் வியூவர்ஸோட எண்ணிக்கை 528. ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நல்ல ஷாட் மிடில் ஆஃப் த பேட்ல பட்டிருக்கு. குணால் வான் செட் லாங்கான் திசையில ஃப்ரீ ஹிட்ன்றனால விக்கெட்டும் இல்லை. கரெக்டான த்ரோவா இருந்தா சான்ஸ் ஃபார் ரன் அவுட். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஃப்ரீ ஹிட்டை நல்லா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல சேவ் அப்படின்னு சொல்லலாம் அமான் ஃப்ரீ ஹிட்டை. அப் டு டெலிவரி. விட்டு கொடுக்காம போடப்பட்ட பந்து ரிவர்ஸ்ல போய்கிட்டு இருக்காங்க. கேப்ல போயிருக்கு. ஸோ சேஃப் தான் பேட்ஸ்மேன். இங்க இம்ரான் இன்னும் பால கையில எடுக்கல. சான்ஸ் ஃபார் 3. 3 ஓட்டங்கள் ஓடி எடுக்கப்பட்ட 3 ஓட்டங்கள். another one dot ball. இந்த ஓவர்ல வர்ற முதல் டாட் பால். well ball. one more dot ball to end this over. இதோட 5 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 39. 3 விக்கெட் இழந்து at the end of 5th over the score is 39 for 3. Lovely starts with that ball in the overல. Good shot, lovely shot. ஸ்லாட்டில் இருந்த பந்து huge one. இந்த எண்ட்ல வர்ற முதல் 6 ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் திசையில, அதுவும் டிசைடிங் மேட்ச்ல தான் வந்திருக்கு. நல்ல ஷாட் பிரபா பேட்ல மிடில் ஆஃப் த பேட்ல பட்டுச்சு. பாலாஜி போன மேட்ச் வேற லெவல் ரிதம்ல பந்து போட்டுக்கிட்டு இருந்தாரு. 12 பந்து சுத்தமா தொட முடியல. ஆனா இந்த மேட்ச்ல நிறைய அடி வாங்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். 2வது பந்திலே ஸ்லாட்ல விழுந்துருச்சு. மேபி யாக்கிங் லென்த்துக்கான ட்ரை, வைட் ஏகருக்கான ட்ரை கரெக்டா பிக் பண்ணாரு. வெல் பால். குட் ஷாட் அகைன். அதுவும் 6 பேக் டு பேக் 6 ஃப்ரம் பிரபா பேட்ல இருந்து. வெல் பிளேட். ஸோ இந்த ஓவரில் 2வது 6 பதிவு பண்ணுறாரு. ப்ராப்பர் மிடில் மட்டார்னு ஒரு முட்டு. 2வது 6 லாங்கான் திசையில் பதிவு பண்ணுறாரு இந்த ஓவரில். ஸோ கரெக்டாக எங்கே ஆக்சலரேட் பண்ணுமோ, எந்த டைமில் ஆக்சலரேட் பண்ணுமோ அந்த டைமில் ஆக்சலரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லவ்லி ஷாட், சான்ஸ் ஃபார் 6. குட் ஷாட். ஸோ போன ஓவரை விக்கெட் மெய்டனா போட்டு முடிச்ச பவுலரை இங்க 6 அடிச்சு வாம் வெல்கம் பண்ணிருக்காரு. பிரபா மட்டும் இந்த இன்னிங்ஸ்ல 3 6 பதிவு பண்ணிருக்காரு. வெறும் 9 பந்துகள்ல 22 ஓட்டங்கள். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொன்ன மாதிரி எல்லைப்பட்டி ஹிஸ்டரி புரிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். குட் ஷாட் மிட் விக்கெட் ரீஜியன்ல, சான்ஸ் ஃபார் ஹியூஜ் ஒன். இன்னைக்கு டேல மிட் விக்கெட் திசையில் அடிக்கப்பட்ட மிகப்பெரிய 6 85 மீட்டர் கன்ஃபார்ம். இருக்கிறதுல பெரிய பவுண்டரி டிஸ்டன்ஸ் வந்து மிட் விக்கெட் ரீஜியன் தான். 70 75 மீட்டர் இருக்கும். இது அதையும் தாண்டி 10 மீட்டர் போயிருக்கும். கன்ஃபார்ம் 85 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஒன் மோர் இம்ப்ரெசிவ் பிளே இன்னைக்கு டேல யுவராஜ். எக்ஸலன்ட் பேட்டிங் ஃப்ரம் போத் பிரபா அண்ட் யுவராஜ். அவங்க டீமோட பேட்டிங் தூணுனே சொல்லலாம். கரெக்டா டெத் ஓவர்ல பெரிய ஷாட்டோடைய பிளேயர்ஸை எக்ஸாக்டா யூஸ் பண்றாங்க. Quicker one, quicker எடுத்தாரு பேட். பல்லார் ஒரு லெக் ஸ்டம்ப்ல. ஒன் மோர் 6 ஃப்ரம் யுவராஜ். சோ மெய்டன் விக்கெட்டா போட்ட ஜட்டு ஓவரை இங்க எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திருக்காங்க. பிரபா யுவராஜும் சேர்ந்து 20 ஓட்டங்கள் வந்திருக்கு. ஒரு ஓவரை மெய்டனா போட்டா ஒரு ஓவர்ல 20 ரன் கொண்டு வந்திருக்காங்க. இதோட 7 ஓவர் முடிவுக்கு வருது. அட் தி எண்ட் ஆஃப் 7th over the score is 73 for 3. 10 ரன் ரேட்டை கடந்து 7 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 73. 3 விக்கெட்டுகளை இழந்து
ஓ பெரிய ஸ்விங்கு ஃபாஸ்டா கொடுத்தாரு பேட்டா. ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். நீர்பழனி கார்த்தி, யுவராஜ் அண்ட் பிரபா எக்கச்சக்க ஃபயர் விட்டுருக்காங்க இங்க கமெண்ட் செக்ஷன்ல. சரியா படல நினைக்கிறேன். வானுயர சென்ற பந்து. ஹூ வாண்ட்ஸ் இட்? சத்யா வாண்ட்ஸ் இட் அண்ட் டேக் த கேட்ச் பெர்ஃபெக்ட்லி. யுவராஜ் 6 பந்துகள்ல 13 ஓட்டங்களை பதிவு பண்ணிட்டு தன்னோட விக்கெட் லூஸ் பண்ணி வெளியில போறாரு. அதில் 2 6களும் அடங்கும். நியூ பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்டா குடுகுடுன்னு உள்ள ஓடிவாங்க ப்ளீஸ். இன்சைட் எட்ஜ் ஸ்டாப் பண்ணல. பின்னாடி திசையில ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு பந்து. அங்க சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமான்னு பார்க்கலாம். பவுண்டரி போயிருச்சுங்க. லக்கி பவுண்டரி எப்படின்னு சொல்லலாம். உள்ள வந்த முதல் பந்திலேயே அவங்களுக்கு நிறைய அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரிஸ்ல ஸ்கோர் வந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் லக்கி பவுண்டரிஸும் அப்பப்போ வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டெத் ஓவர் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கு. நல்லா தான் போட்டுட்டு தான் நீர்பழனி கார்த்தி இப்போ வரைக்கும். முதல் 4 பந்துகள்ல ஒரு டாட்டு, ஒரு விக்கெட்டு, ஒரு வைடு, ஒரு சிங்கிள்னு இந்த பால் லக்கி பவுண்டரி ஆயிருக்கு. இல்லைனா மேபி இந்த பால் நல்ல பாலா போயிருக்கும். Last one of the first innings, Prabha and Yuvraj, impressive innings. Good shot, long off la திருச்சு போயிருக்கு. One bounce boundary. So boundary ஓட இந்த இன்னிங்ஸை முடிவுக்கு கொண்டு வராரு பிரபா. மட்டும் 13 பந்துகள்ல 28 ஓட்டங்களை பதிவு பண்ணி ஆல்மோஸ்ட் அவங்க டீமை ஒரு வெல் செட்டான இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். 8 ஓவர் முடிவுகளில் அணியின் எண்ணிக்கை 84. 4 விக்கெட் இழந்து எல்லைப்பட்டி. வாட் அ கம்பேக் ஃப்ரம் எல்லைப்பட்டி. செம்மையா கம்பேக் கொடுத்துருக்காங்க முதல் 4 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்ல. அதுக்கு காரணம் யுவராஜ் மற்றும் பிரபா. ஐயோ குட் ஸ்டாப். ஐயோ பால கையில பிடிச்சிருந்தாருன்னா மேபி ரன் அவுட் ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். முதல் பந்துகளில் 2 ஓட்டங்கள். ஐயோ வெரி க்ளோஸ் டு ஸ்டம்ப்ஸ். நல்ல ஷாட்டா கிளியர் பண்ணுதா. லாங் ஆஃப் சான்ஸ் ஃபார் ரிட்டர்ன்ல ஓடிட்டு இருக்காங்க 2 பேரு. கேட்ச புடிச்சாருங்க யுவராஜங்க. வாட் அ கேட்ச். ரிவர்ஸ்ல போயிருக்காரு. இங்க மிட் ஆஃப்ல இருந்து ஓடி இருக்காரு. வாட் அ கேட்ச். லவ்லி கேட்ச். ஸோ 100% கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் யுவராஜ் இன்னைக்கு டேல. இன்னைக்கு டே பியூரா அவரோட டே. அவங்க இன்னைக்கு இங்க இருக்கிறதுக்கு ரீசனே மெயினா அவர்னே சொல்லலாம். மாட்டீங்க. நல்ல ஷாட்டா. சான்ஸ் ஃபார் கேட்ச். லவ்லி சேக் அண்ட் பேக் டு பேக் விக்கெட்ஸ். இங்க வாட் அன் ஓவர் ஃப்ரம் விஜய். எல்லைப்பட்டி இன் ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். பேட்டிங் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. பவர் பிளே ஓவர் முதல் ஓவர்ல பாத்தீங்கன்னா வெறும் 4 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து 5 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து 2 முக்கியமான விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஸோ இதோட முதல் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வருது. ஷாட் மிட் விக்கெட் திசையில. சான்ஸ் ஃபார் ஐயோ செகண்ட் அட்டெம்ப்ட்ல எப்படியாவது பிடிச்சிருவாரு நினைச்சேன். முத்து வெல் ட்ரைடு. கன்ஃபார்மாக அந்த பாலுக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயம். அவ்வளோ ஃபோர்ஸாக போச்சு. ஃப்ளாட்டாக ஃபாஸ்ட்டாக போச்சு. நல்ல ஷாட் உப்புளியக்குடி பிரதீப். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் 2. கிளவயல் கருப்பு செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு ஒரு ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் பிளேயர். வெல் பால். குட் ஷாட். லவ்லி ஷாட். பல்லார்னு ஒரு அரை லெக் ஸ்டம்ப்ல முதல் 6 பதிவு பண்ற பேட்ஸ்மேன் இந்த இன்னிங்ஸ்ல உப்புளியக்குடி பிரதீப். ஷாட் அகைன். பல்லார்னு ஒரு அரை அகைன். இந்த முறை ஆஹா ஸ்டாப் பண்ண முடியல. கிளவயல் கருப்பு பிச்சுக்கிட்டு போயிருக்கு பிச் ஆஃப் த லென்த்ல இருந்து. ஸோ 1 மோர் பவுண்டரி இந்த ஓவர்ல. முதல் 3 பந்துகளில் 10 ஓட்டங்கள் ஃப்ரம் பிரதீப் பேட்ல இருந்து. வெல் பால். கிளவயல் கருப்பு கேட்ச பூடி மேட்ச பூடின்ற மாதிரி ஒரு ஷார்ட் பால் போட்டு பேட்ஸ்மேன் அட்வான்ஸா ஆட விட்டு அவுட் ஆகியிருக்கிறாருன்னு சொல்லலாம். வாட் அன் இன்டெலிஜென்ட் மூவ். எக்ஸலன்ட் பவுலிங் ஃப்ரம் கிளவயல் கருப்பு. வெல் செட் பேட்ஸ்மேனான உட்புளியக்குடி பிரதீப்பும் தன்னோட விக்கெட்டை இழந்து வெளியே போறாரு. ஸோ இத்துடன் 5 விக்கெட்டை லூஸ் பண்றாங்க தங்கப்ப உடையான்பட்டி ஃப்ரம் தஞ்சாவூர். குட் ஷாட். ஃப்ரீ ஸ்விங். அமான் 2 இங்க. லீடிங் எட்ஜ். சான்ஸ் ஃபார் கேட்ச். கருப்பு வான்ஸ் இட். லவ்லி டேக் அண்ட் 1 மோர் விக்கெட் இந்த ஓவர்ல பறி போகுது. எக்ஸலண்ட் ஓவர் ஃப்ரம் கிளவயல் கருப்பு. தன்னோட 2வது ஓவரை சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் 9 பந்துகள் போட்டு வெறும் 7 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 3 விக்கெட்டை பிடிச்சிருக்காரு கிளவயல் கருப்பு. Chance for lovely check and one-handed catch. 1 more wicket for Kilavayal Karuppu. Mid-off உள்ள வச்சு போட்டுருந்தாங்க. Mid-off clear பண்ணல. Superb catch from Imran Blue. நல்ல catch.
டாப் ஏஜ். ஒன் மோர் விக்கெட் கான். 8 விக்கெட்டை லூஸ் பண்றாங்க இதோட. சான்ஸ் ஃபார் கேட்ச். 9வது விக்கெட்டை இழக்கிறார்கள் தங்கப்ப உடையான்பட்டி. ஒன் லாஸ்ட் பிளேயர் ஃப்ரம் தங்கப்ப உடையான்பட்டி. ஐ திங்க் இன்னைக்கு டேல வந்து அனைத்து விக்கெட்டை இழக்கும் முதல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தங்கப்ப உடையான்பட்டி. லாஸ்ட் 2. குட் ஷாட். பின்னாடி ஆள் இல்லை. பவுண்டரி. வேற பால் இருந்தா கொடுங்க டக்குன்னு. 6. ஓகே ஓகே. 6. இன்னைக்கு மாதிரி 8:30 மணிக்கு எந்திரிக்காத. லவ்லி சேக் அண்ட் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இந்த டோர்னமெண்ட் நாக் அவுட் ஆகி வெளியே போறாங்க தங்கப்ப உடையான்பட்டி. வாழ்த்துக்கள். டிசைடிங்ல தான் மேட்ச் விட்டுருக்கீங்க. எல்லைப்பட்டி கிரியேட்டிங் ஹிஸ்டரி ஹியர். இந்த வடுகப்பட்டு ஜிபிசிசி நடத்தக்கூடிய 2024 ஆண்டின் 1.5 லட்சம் ரூபாய் முதல் பரிசு கொண்ட டோர்னமெண்டின் முதல் முத்தான அணியாக செமிஃபைனலுக்கு முன்னேறி போகும் அணி எல்லைப்பட்டி ஃப்ரம் புதுக்கோட்டை மாவட்டம். எவ்வளவு பிளேயர்ஸ் வந்தாலும் எங்கெங்கயோ இருந்து வந்தாலும் கடைசியில் புதுக்கோட்டையை சேர்ந்த நமது பக்கத்து வீட்டு பிளேயர்ஸான எல்லைப்பட்டி தான் இந்த டோர்னமெண்டில் முதல் அணியாக அரையிறுதிக்கு சென்றிருக்கிறது. உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ரியலி ஹாப்பி ஃபார் தம். ரியலி ஹாப்பி ஃபார் யூ. 3 டைமென்ஷனல்ல வெல் பிளேட், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க எல்லைப்பட்டி இன்னைக்கு. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்னு சூப்பர்லி பிளேட், வெல் பிளேட். இன்னைக்கு டே எல்லைப்பட்டியோட டே. வாழ்த்துக்கள். ஸோ இதோட நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். லைவ்ல ஆக்டிவாக இருந்த அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த மேட்ச் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டேல மேட்சஸ்லாம் நல்லா இருந்திருக்கும். நல்லாவே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அப்பப்போ இடையில கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருந்துச்சு. அதையும் சகிச்சுக்கிட்டு எங்களுக்காக இந்த லைவ்ல தொடர்ந்து இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. ஸோ இதோட நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். நாளை காலையில் முதல் முத்தான மேட்சான மரவமங்கலம் ஏசிசி வெர்சஸ் ஈரோடு எம்ஆர்சிசியான மேட்சை பார்க்க டான் அட்டண்டன்ஸ் போட்டுருங்க. நாளை காலையில் 9 மணிக்கு லைவ் கரெக்டாக ஸ்டார்ட் ஆயிரும். டேக் கேர். டாடா. பாய் பாய்.